கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பயிற்சி செஞ்சால் ஏன் புரிதல் மாறுதுன்னா அனுபவம் ஆகுது. என்னாவது? அனுபவம் ஆகுது. மூன்றாவது கண்ணு, நெற்றிக்கண்ணு, குண்டலினி இதெல்லாம் சொல்லுங்கிறாங்க, ஒன்றுமே ஆகலை, தெரில. பயிற்சி செஞ்ச உடனே நெத்தியில் ஏதோ குறு வந்து என்னோ ஆகுது, பார்த்தாக்கா ஒன்று ஆகுதுன்னு ஆஹா ஆமாம் தான் போல். இல்லை குண்டையிலி ஒன்றுக்குது, குண்டாயிலியா குண்டையிலியா ஏதோ குண்டலினின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது, நமக்கு ஏதோ ஒன்று உண்மை தான் போல் அப்படி ஒன்று இருக்குதுன்னு ஒன்று முதல் ஸ்டெப் மாறுவோம். இன்னும் ஒன்று ஏந்துட்ட உடனே ஆஹா நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் பெரிய ஆள், விசேஷம் அப்படின்னு சொல்லி திமிர்லையும் ஆடுவோம். ஏன் அவனுக்கு என்ன ஆயிடுச்சே, ஏதோ ஒரு சின்ன அனுபவம் கிடச்சிது. தொடர்ந்து பயிற்சி பண்ண புரிய வரும், நிறைய உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரிய மனுஷன் என்ன தான் ஆவான், சரியாக தான் ஆவான். இன்னும் என் வீடியோ பார்க்கணும் நீங்கள், அப்போ தான் இன்னும் சரியாக வரும். செத்துடுவேன் யாருன்னா அப்படி சொல்லுவாங்க. பிறந்தது எதுக்கு தான், சாவுறது. வாழ்றதுன்றத சாவத்துக்கு முன்னாடியே சாதிச்சிரு, சரியாயிரு. பயிற்சி பண்ணால் புரிதல் மாறும். பயிற்சி பண்ணாதவங்களுக்கு புரிதல் மாறாது. ஏன், அது பழைய பஞ்சாங்க, அது உடம்புல எதுவும் ஆகலை, அதுக்கு எதுவும் தெரியாது. மூன்றாவது கண் விழிப்பு இருக்குதுன்னு ஒன்றுக்கு தெரியாது. இன்னும் பயிற்சியே தெரியாது கூட வாழ்ந்தீங்கன்னா இன்னும் மோசம். அதுக்கு எதுவுமே தெரியாது. நிறைய லூசுங்கள்லாம் பார்த்துன்னு தாங்கிறேன். பயிற்சி பண்ணாதவங்களாம் லூசுன்னு சொல்ல வரல. பயிற்சி பண்ணல நமக்கு தெரியாது, அவங்க விசேஷமானவங்கன்றாங்கன்னு கம்முன்னு விட்டுறது இல்லை. அப்படின்னா விசேஷம்னு வர காட்டுறது. மூணாவது கண்ணுக்குது இல்லை, அதில் பார்த்து சொல்ல 2 கண்ணை மூட்டுன்றான். ஏன்னா ஒரு லூஸு என்ன பண்ணுச்சுன்னா கண்ணை கட்டிட்டு மூணாவது கண்ணில் படிக்க முடியும்னு படிச்சு காமிச்சிது ஒன்று. ஏன்னா அதுக்கு வரல, அதனால் என்ன தான் பண்ணிச்சு அது மூணாவது கண்ணில் எப்படி பச்சான்னு பார்த்தா இங்கே நூல் விட்டுக்குது, இதுக்கு கண்ணு ஊற்றிது, இப்படி வச்சு பச்சாங்க அப்படிலாம் கதையெல்லாம் வர சொல்லுங்கிறான். ஏன் முன்னாடி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு படிக்க முடியாதா என்ன? அப்படிலாம் மூணாவது கண் இருக்குதுன்னா மூணாவது கண்ணில் பார்க்க முடியாது. பயிற்சி செஞ்சால் என்ன ஆகிடும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம் மூன்றாவது ஒரு கண் இருக்குது. என்கிட்ட உபதேசம் வாங்கினேன், மூன்றாவது கண் வந்து ஆளுங்க இங்கே உட்காந்துக்கிறீங்க அப்படித்தானே. அப்போ பயிற்சி செஞ்சால் அனுபவம் வந்தால் என்ன ஆகுது, மாறுது. அதனால் புரிதல் மாறத்தான் செய்யும் அனுபவம் வந்தால். இல்லை அப்போ அனுபவம் வரணுன்னா பயிற்சியே செய்யணும். நிறைய பேர் பயிற்சி செய்யறது முற்படுறது இல்லை. காலைல கூட பார்க்கலாம், நீங்கள் பயிற்சி செய்யணும் ஏந்து வெளியே விட்டான் பாருங்கள். அப்போ அதை புரிஞ்சுக்க வேண்டியது தான். அப்போ அந்த பயிற்சியை கம்ப்ளீட் பண்ண முடியாதனால என்ன தான் பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிள். முன்னாடி நாள் பயிற்சி பண்ண முடியல, கதவு மூட போனால் விட்டு போயிட்டான். இன்றைக்கி பயிற்சி பண்ணால் பதில் விட்டான். அப்போ அவன் என்னவே பண்ணல, அவன் பயிற்சி முழுசாக பண்ணல. உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் கூட இருந்தவங்களுக்கு. அப்போ அதனால தான் அவன் மனச்சிதைவு தான் ஏற்படும். பயிற்சி ஒழுங்காக செய்யணும், முழுசாக செய்யணும். அரையும் குறையமாக செஞ்சால் ஆபத்து தான் நேரிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.